ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறது தான். இதில் போய்ட்டு நம்ம எந்த ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மாற்றணுமோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதில் நம்ம இந்த ஃபோட்டோவோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மேலே பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். விட்த்து ஹைட்டு ரெசல்யூஷன் 200 பிக்சல் பர் இன்ச்சில் வச்சுக்கணும். வச்சோம்னாலே இந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ உள்ள அந்த இன்ச்சஸ்க்கு வந்துடும். அப்புறம் என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். இப்போ இந்த இதுக்கு நம்ம சுற்றி பார்டர் கட்டணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஃபோட்டோஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து ஷிஃப்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி நம்ம கார்னர்லேருந்து இது பண்ணோம்னா 4 சைடு இது மாதிரி வந்துடும். இப்போ டீசெலக்ட் பண்ணிடுங்க. Ctrl D அழுத்தினீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரோக் அதில் போய்ட்டு 2 பிக்சல் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அதில் செலக்ட் ஆகிடும். இப்போ Ctrl D கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் லைன் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை 8 ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 4க்கு 6 அந்த இதை கொண்டு வந்துடணும். அதை அப்படியே மாற்றி போயிடும். வித்து 6ஆகவும் ஹைட்டு 4 இன்ச்சஸாகவும் வச்சுக்கிறோம். ரெசல்யூஷன் 200. இது பேக்ரவுண்டு இல்லாமல் வந்திருக்கு, அதனால் பேக்ரவுண்டோட ஒன்று எடுத்துப்போம். இப்போ பேக்ரவுண்டை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம டிஃபைன் பேட்டர்னில் சேர்க்கணும். ஆல்ரெடி அதே நேமில் இருக்கிறதுனால ஃபோட்டோ டெஸ்ட்டுன்னு இந்த இதில் பேர் வச்சுக்கிறேன். இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. இதில் ஃபில் பண்ணணும். ஃபில்லுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அது கீழே உள்ளதை எதையும் மாற்ற வேணாம். மேலே இருக்க பாருங்கள் யூஸ் பேட்டர்ன், அதுக்கு கீழே கஸ்டம் பேட்டர்னுக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் நம்மள்ட்ட சேவ் ஆகிரும். இப்போ நம்ம கொடுத்தது அதில் நேம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா வந்துடும். இதை நம்ம அப்படியே ஜேபிஇஜியாக சேவ் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நம்ம ப்ரிண்ட்டு கொடுக்கலாம். இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். எப்போ நமக்கு தேவைப்பட்டாலும் இதாகும். இந்த மாதிரி அதிக வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.